இப்போ 9th தமிழ் இயல் 1ல் இருக்கிற இலக்கணத்தில் 2வது வீடியோ பார்க்குறோம். தன்வினை பிறவினை. தன்வினை என்னன்னா, பிறவினை என்னன்னா, அந்த வார்த்தையிலே பாருங்கள். தன் வினை. தன்னுன்னா யார்? நான் என்ன சொல்கிறோம். தன்னுன்னா நம்ம, வினைனா ஒரு செயல். தன்னோட வினையை செஞ்சால் அது தன்வினை. இப்போ ஏதோ ஒரு பொருள் அதோட வேலையை அது செஞ்சால் அது தன்வினை. இதே பிறவினைன்னா வேற ஒருத்தவங்க, அது எப்படின்னா வேற ஒருத்தவங்களை வச்சு செய்கிறது. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பந்து உருண்டது. பந்துன்றது ஒரு பொருள், உருண்டது யார் உருண்டது? பந்து தான். பந்துன்றது தன் உருண்டது, அது உருண்டது. அப்போ பந்து தன்னோட செயலை மட்டும்தானே இங்கே செய்யுது. அப்போ இது தன்வினை. இதுவே உருட்ட வைத்தான் அப்படின்னா, உருட்ட வைத்தான்னா யாரோ ஒருத்தவன் செய்ய வச்சிருக்கான், இது பிறவினை. பந்து உருண்டதுன்னு தன்னை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது தன்வினை. இதே பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னு யாரோ ஒருத்தனை பற்றி பிற ஒருத்தனை வச்சுன்னா அது பிறவினை. அதுதாங்க பாருங்கள். ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. பந்துன்றது ஒரு எழுவாய், அது உருண்டுச்சு, அதோட வினையை தான் அது செய்யுது, அது தன்வினை. இதுவே ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. இப்போது பந்தை உருட்ட வைத்தான், பந்தை உருட்ட வச்சவன் வேற யாரோ ஒருத்தவன், அப்போ அது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. 2 டெஃபினேஷன் தான். ஒரு எழுவாய் ஒரு வினையை செஞ்சால் அது தன்வினை. அதே ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வச்சா அது பிறவினை. எக்ஸாம்பிள் பந்து உருண்டதுன்னு வந்துச்சுன்னா தன்வினை, உருட்ட வைத்தான்னு வந்துச்சுன்னா பிறவினை. இப்போ அதே போல் எக்ஸாம்பிள் பாரு, கற்றான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தன்வினை. இதே கற்பித்தான் அப்படி வந்துச்சுன்னா அது பிறவினை. பிறவினையில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, விபி கற்பித்தான், செய்வித்தான் அப்படிமாரி விபி போன்ற விகுதி வரும் பிறவினைக்கு கண்டுபிடிக்க. இன்னொன்று செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளும் அதில் வரும். நெக்ஸ்ட்டு தன்வினை பிறவினைக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே போல் இன்னொன்று ஒரு சின்ன ஷார்ட்கட் மாரியே தன்வினைன்னு வந்துச்சுன்னா மெல்லினம் வரும். அந்த இடத்துல பாருங்கள், ஞஞன நமன அப்படின்னு நமக்கு தெரியல, மெல்லினம். திருந்தினான், இந்த இந்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே. அதே போல் அவர்கள் நன்றாக படித்தனர், இதில் வரல. அவர்கள் நன்றாக படித்தனர் யார்? அவங்க நல்லா படித்தாங்க, அவங்களோட வினையை அவங்க செஞ்சாங்க, இதெல்லாம் தன்வினை. இதே பிறவினைன்னா இங்கே பாருங்கள். அவன் திருந்தினான், யாரோ ஒருத்தவன் அவன் தானாக திருந்தினான், இது அவனோட வினை, தன்வினை. அவனை திருந்த செய்தான், அவனை திருந்தத்துக்கு வேற ஒருத்தவன் யாரோ செஞ்சுருக்கான், அது பிறவினை, பிறர் செஞ்சு தான். அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினையா. தந்தை மகனை நன்றாக படிக்கிறார், அப்போ தந்தை மகனை நல்லா படிக்க வச்சுக்கிறாரு, அப்போ இது பிறவினை. அதேமாரி புத்தகங்கள் வருவித்தார், விபி சொன்னா வருவித்தார், வி வந்திருக்கா, அப்போ இது பிறவினை. நெக்ஸ்ட்டு செய்வினை என்னன்னா, செயற்பாட்டு வினை என்னன்னா, இதுவும் அதே தான். இப்போ தன்வினை பிறவினை எப்படி வந்துச்சு, அதே போல் செய்வினை செயற்பாட்டு வினை ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. இது எப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட். செய்வினைனா அங்கே 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வரும். இதை செயற்பாட்டு வினைனா அங்கே 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் வரும். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை சொல்கிறேன் பாருங்க. அப்பா சொன்னார், அது செய்வினை. இதே தோசை வைக்கப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். இந்த தன்வினை எப்படி வருமோ அதே போல் தான் செய்வினையும் வரும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இந்த இடத்துல ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவும் வரலாம், மறைஞ்சும் வரலாம். இந்த இடத்துல இது நமக்கு சரியாக டிஃப்ரெண்ட் படிக்க தெரியலையா, மனப்பாடமே பண்ணிக்கங்க. அப்பா சொன்னார் வந்தால் செய்வினை தான். இது எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான், அப்படியே கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை கேட்டாலும் அந்த இடத்துல ஐ என்ற வார்த்தை இருக்கும். அப்படி ஐன்றதை வச்சு அது செய்வினையாக செயற்பாட்டு வினையாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தோசை வைக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினைத்தொடர். இதுவும் நமக்கு சரியாக புரியாதனால மனப்பாடம் மெமரி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கொஷின் எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஐ அப்படி இல்லைன்னா ஆல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை வர மாதிரி தான் கொஷின் வைப்பாங்க. அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நம்ம நிறைய கொஷின் டெஸ்ட் எழுதும்போது நமக்கு தானே புரிஞ்சிடும். இப்போது பாட்டு பாடுகிறாள், பாட்டு யாரோ ஒருத்தவங்க பாடிட்டாங்க, பாட்டு பாடுகிறாள்னா இப்போ ஒரு பொண்ணு அவள் பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா அவங்களோட செயலை அவங்க செஞ்சுக்கிறாங்க, இது செய்வினை. இதே பாட்டு அவளால் பாடப்பட்டது, இப்போது இங்கே பாருங்களா, பாட்டு பாடுகிறாள்னா பாட்டை பாடுகிறாள், எதை பாருங்க, பாட்டை தான் பாடுறாங்க, பாட்டை. ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்திருக்கு, இந்த இடத்துல வெளிப்படையாக வரல. இந்த ஐன்னு வந்தாலே அது 2ஆம் வேற்றுமை
உறுப்பு வந்தாலே அது வந்து செய்வினைன்னு சொன்னால் இங்கே பாருங்க, பாட்டு பாடப்பட்டதுன்னா யாரோ பாடியிருக்காங்க. இதில் அவளால்ன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. பாட்டு அவளால் பாடப்பட்டது. இந்த இடத்துல ஆள், இது 3ஆம் வேற்றுமையுறுப்பு. இந்த 3ஆம் வேற்றுமையுறுப்பு வெளிப்படையாக வந்தாலும் சரி, மறைஞ்சு வந்தாலும் சரி, அது செயற்பாட்டு வினைத்தொடர் தான். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்குது, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இப்போது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். யார் முதல்ல வந்திருக்காங்க? திருவள்ளுவர். யார் செஞ்சது? திருவள்ளுவர் தான் செஞ்சுருக்காரு. அப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அதில் செஞ்சவர் யார்? திருவள்ளுவர். அவரோட பேர் தானே முதல் வார்த்தையாக வந்திருக்கு. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அதில் திருவள்ளுவர்ன்றது செய்தவர், அவர் தான் முதல் வார்த்தையாக வந்திருக்கா. அது செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை. இதே செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி ஆகுதுன்னா, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ இதில் இருக்கிற செய்யப்படும் பொருள் எது? இப்போது திருவள்ளுவர்ன்றது இது செய்பவர், அதான் எழுவாய். திருக்குறள்ன்றது செய்யப்படும் பொருள், இயற்றப்பட்டதுன்றது பயனிலை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் அவர் செய்பவர் முதல்ல வந்துட்டாரா. அதேமாரி திருக்குறளை ஐ என்ற உறுப்பு வந்திருக்கா, அப்படி வந்தால் அது செய்வினை. 2வது சென்டென்ஸ் பாருங்கள், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போது திருக்குறள்ன்றது செய்யப்படும் பொருள் முன்னாடியே வந்துடுச்சு, அப்போ அது செயற்பாட்டு வினை. 2வதாக திருவள்ளுவரால் ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பும் வந்திருக்கு. அதுதான் ஐ வந்தால் செய்வினை, ஆள் வந்தால் செயற்பாட்டு வினை. இதான் 2 டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன வரும்? இந்த உன் பெரு முதலான துணை வினையெல்லாம் வரும் செயற்பாட்டு வினையில். நெக்ஸ்ட்டு அதேமாரி ஆயிற்று போயிற்று போனது இந்த வார்த்தையெல்லாம் வரும். என்ன உன் பெரு இதெல்லாம் வரும். போயிற்று ஆயிற்று போனது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்தால் செயற்பாட்டு வினை. கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, ஆள் வந்திருக்கா. வீடு கட்டி ஆயிற்று, பாருங்க ஆயிற்று வரையப்பட்டது. இந்த போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரியெல்லாம் வந்தால் செயற்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட்டு இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்து அது என்ன வினைன்னு கேட்பாங்க. இதான் கொஷின் வரும் இதில் மிஞ்சி போனால். இப்போது அப்துல் நேற்று வந்தான், யார் வந்து அப்துல், அவன் வந்துட்டான், அவ்வளோதான் அவனோட வினை, அது தன்வினை. இதே அப்துல் நேற்று வருவித்தான், இந்த விபி வந்தால் பிறவினை சொன்னால் இங்கே வி வந்துட்டா, இது பிறவினைத்தொடர். நெக்ஸ்ட்டு கவிதா உரை படித்தாள் அப்படின்னா கவிதா உரையை படித்தாள். இந்த ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சோ வெளிப்படையாக வந்தாலோ அது செய்வினை. இதே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஆள் வந்திருக்கா, அப்படி வந்தால் அது செயற்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட்டு குமரன் மழையில் நனைஞ்சான். ஒரு உடன்பாடு, தன்வினையும் உடன்பாடும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுங்க, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல அப்துல் நேற்று வந்தான் வந்தால் அது தன்வினை, குமரன் மழையில் நனைந்தான் வந்தால் அது உடன்பாடு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், இதை ஞாபகம் வச்சுங்க. இதே குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறையாக வந்தால் அது எதிர்மறை வினைத்தொடர். நேராக இப்போ ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடன்பாடு, அது எதிர்மறையாக வந்துச்சுன்னா அது எதிர்மறை வினைத்தொடர். பாருங்க, என் அண்ணன் நாளை வருவான், என் அண்ணன் நாளைக்கு வருவான்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இது ஒரு செய்தி, உங்களுக்கு அந்த செய்தியை நான் சொல்கிறோம், அப்போ இது செய்தித்தொடர். இதுவே எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு ஒரு உணர்ச்சியை குறித்தா அது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், இது வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, அப்போ இது வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டளை இடுறேன், அதனால இது கட்டளை தொடர். அப்படின்னா நன்றாக படின்றது ஒரு கட்டளை, அப்போ இது கட்டளை தொடர், நன்றாக படின்னா. நெக்ஸ்ட்டு இது நாற்காலி என்பது, இந்த இடத்துல எது பயனிலை? நாற்காலின்றது தான் பயனிலை. அது ஒரு எழுவாய் தான் இருந்தாலுமே இந்த சென்டென்ஸில் அது கடைசியாக முடிகிற இடத்துல வந்திருக்கனால அது பயனிலையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சொல் பயனிலையாக வந்தால் பெயர் பயனிலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் மாணவன், இதில் மாணவன்ன்றது ஒரு பெயர்ச்சொல், இதுதான் இந்த இடத்துல பயனிலையாக வந்திருக்கு, இதுவும் பெயர் பயனிலை. நெக்ஸ்ட்டு பகுப்பாய்வு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.